ஹலோ ஃபோக்ஸ், ஒரு ரீடிங் சீரியஸில் அடுத்த ஒரு பேசேஜ் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான ஒரு WWE பற்றின ஒரு பேசேஜ் ஒன்று. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி வந்துட்டு WWE ரா அதோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2025 வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு பேசேஜ் அந்த சிஇஓ கிட்ட நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்கே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, WWE டீல் டசன்ட் மீன் நெட்ஃப்ளிக்ஸ் வில் இன்வெஸ்ட் மோர் இன் ஸ்போர்ட்ஸ், co-CEO says. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WWE ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், ஆனால் அதனால் வந்து ஸ்போர்ட்ஸில் நாங்கள் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் என்ன ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கீ பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Netflix co-CEO Ted Sarandos said during his company's earnings conference call that the deal to stream WWE doesn't mean Netflix has changed its live sports strategy. ஸோ அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் நடந்த விஷயத்தில் அந்த co-CEO Ted Sarandos என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, லைவ் ஸ்போர்ட்ஸில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கோ அது மாறலை. இந்த ரைட்ஸ் வாங்கினனால அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் என்ன இருந்ததோ அது மாறலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ஹேஸ் லாங் செட் இட் ஹேஸ் நோ டிசைர் டு அக்வயர் லைவ் ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸ், பட் டியூஸ்டேஸ் WWE ரா டீல் இஸ் அ பிக் ஸ்டெப் ஃபார் த ஸ்ட்ரீமர் இன்டு லைவ் ஈவெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா லைவ் ஸ்போர்ட்ஸ்லாம் பற்றி நமக்கு எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட்ஸ்டாரில் நம்ம கிரிக்கெட் பார்க்கலாம், இல்லைனா வந்துட்டு ஜியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கலாம். பட் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வந்து லைவ் ஸ்போர்ட்ஸ் பற்றி எதுவுமே இருந்ததே இல்லை. லைவ் ஸ்போர்ட்ஸே இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது, அந்த ஆப்ஷனே கிடையாது. பட் இந்த டியூஸ்டேயோட டீல் பார்த்தாவிட்டு அது ஒரு அவங்க லைவ் ஈவெண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் Sarandos called WWE ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் which he distinguished as different from traditional sports. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, WWE அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற அந்த ரெஸ்லிங் கான்செப்டே வந்துட்டு அவர் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறது. மற்ற ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரெஸ்லிங்க்கும் மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்லிங் பார்க்குறவங்க அடிக்கடி நிறைய பேர் பார்க்காதவங்க வந்து பார்க்குறவங்கள்ட்ட அது ஸ்கிரிப்டடு தானே, அது வந்து எல்லாம் பேசி வச்சு தானே பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், ஸ்கிரிப்டட் தான். அதனால தான் அது ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸே கிடையாது. அது பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி அது ஒரு க்ரியேட்டிவ் டீம்லாம் வச்சு இந்த பிளாட் இப்படி தான் போகணும்னு பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. லைவாக நடந்தாலுமே அதோட ரிசல்ட் என்னங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பட் பின்னாடி பேக் எண்டில் வந்து பேக் ஸ்டேஜில் எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அதனால தான் அதை ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சொல்லுவாங்க. சொல்லும் போதே அது ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். அதில் இருக்கிறவங்க ஆத்லீட்ஸும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் கிடையாது. அவங்க பேரே ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெஸ்லர்ஸ் கூட கிடையாது, தே ஆர் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லர்ஸ். அந்த வித்தியாசமே அவங்களுக்கு உண்டு. ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்ற லைனையுமே அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஸோ டக்குன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் co-chief executive officer Ted Sarandos wants to make one thing clear about company's deal to license WWE's Raw for the next 10 years. ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் இஸ் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அங்கே தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கும் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங்க்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை தான் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார். அவர் அந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப கிளியராக பார்க்குறாரு. நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங்க்கான லைவ் ஸ்ட்ரீமிங் தான் வாங்குகிறேன், ஸ்போர்ட்ஸ்க்கானது இல்லை. ஸோ நான் இது வாங்குறதுனால நான் இது வாங்குவேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த 10 வருஷத்தோட லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. 2025 ஆரம்பிக்கும், 10 வருஷத்துக்கான லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வாங்கினேங்கிறதுனால அது இருக்குப்பா அப்படின்னு நினச்சிக்காத அப்படிங்கிறத அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், திட்டவட்டமாக சொல்லிட்டார். WWE is sports entertainment, Sarandos clarified during Netflix 4th quarter earnings conference call. It's really as close as to our core as you get in terms of sports storytelling. So WWE is sports entertainment, அவ்வளோதான். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் வர ஒரு ஸ்போர்ட். திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது பேசேஜ் ஃபுல்லாக அவங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நான் வந்து இதை வாங்கினுங்கிறனால லைவ் ஸ்ட்ரீமிங் லைவ் ஸ்போர்ட்ஸ்க்காக நான் போவேன், அதோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்குவேன் அப்படின்ட்டு நீ நினைக்காது அப்படிங்கிறத அவர் இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த 4th quarter earnings கான்ஃபரன்ஸ் காலில் அவர் சொல்கிறார், அதை கிளியராக கிளாரிஃபை பண்ணுறாரு. இட்ஸ் ரியலி ஆஸ் க்ளோஸ் டு ஆர் கோர் ஆஸ் யூ கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங்.
ஸோ எங்களோட ஐடியா என்னவோ இவங்களோட கோரும் எங்களோட கோரும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு. இட்ஸ் ரியலி ஆஸ் க்ளோஸ் டு ஆர் கோர் ஆஸ் யூ கேன் கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங். அவங்க என்ன பண்ணுறாங்களோ நான் என்ன பண்ணுறேன்னா அது ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதுதான் அவங்களோட ஐடியா. In terms of the deal itself, it has options and the protections we seek on our general licensing deals and with economics that we are super happy with globally. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டீலில் பார்த்தாலுமே அதில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அவங்க அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஜென்ரல் லைசன்சிங் டீல்ஸை அது வந்துட்டு மீட் பண்ணுது. protections we seek on our general licensing deals and with the economics that we are super happy with globally. ஸோ நான் இதை ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால வர எக்கனாமிக்ஸும் குளோபல் லெவலில் எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கொடுக்குது. ஐ எம் சூப்பர் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ வுட் நாட் லுக் அட் திஸ் ஆஸ் அ சிக்னல் ஆஃப் எனி சேஞ்ச் டு அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே தான் மறுபடியும் அதே லைனுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க ஐடியாவும் அவங்க கோர் ஐடியாவும் என் கோர் ஐடியாவும் மேட்ச் ஆகுது. எனக்கு குளோபலாக வரப்போகிற எக்கனாமிக்ஸும் எனக்கு நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். அதனால் திஸ் இஸ் ஐ வுட் நாட் லுக் அட் திஸ் ஆஸ் அ சிக்னல் ஆஃப் எனி சேஞ்ச் டு அவர் ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது நடக்கிறதுனால இது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவர் அகெயின் திட்டவட்டமாக ரொம்ப கிளியராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பேரண்ட் கம்பெனி TKO Group announced the deal Tuesday morning, it sparked questions about whether Netflix would try to buy the streaming rights for one of the major sports league, but Sarandas repeatedly tried to push those discussions to rest. ஸோ நெட்ஃப்ளிக்ஸும் WWE பேரண்ட் கம்பெனி TKO Group. ஸோ யார் இந்த TKO Group அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். UFC அப்படின்ற அந்த ஸ்போர்ட்டிங் சாம்பியன்ஷிப் ஒன்று இருக்குது. ஸோ UFCங்கிறது ப்ராப்பர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஃபைட்டிங் கம்பெனி. அதை ரன் பண்ணுறது TKO Group. இந்த TKO Group தான் சமீபத்தில் கொஞ்சம் மாதம் முன்னாடி WWEயோட ரைட்ஸும் வாங்கிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக வாங்கல 51-49% போயிருக்கு. ஸோ அவங்க தான் இந்த TKO Group அப்படின்னு சொல்லப்படுறவங்க. ஸோ அவங்க தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட டீல் வச்சுருக்காங்க. WWEயோட பேரண்ட் கம்பெனியாக TKO Group ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது நம்ம வின்ஸ் மெக்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கெயின், அண்டர்டேக்கர் அவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு ஆரம்பிக்கும் போது வின்ஸ் மெக்மேன் அவங்க அப்பா தான் WWE ஆரம்பித்தது. WWF அப்படின்னு இருந்தது. அப்புறம் அது WWF-ஆக மாறிச்சு. அதுக்கப்புறம் WWE-ஆக மாறிச்சு. ஸோ இதை ரன் பண்ணிட்டு இருந்தது வின்சென்ட் மெக்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி, அந்த மெக்மேன் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டவுன் த லைன் இப்போ மெக்மேன் ரிட்டையர் ஆகிட்டார். ட்ரிபிள் எச் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு பால் லெவஸ்க் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அதை எடுத்து ரன் பண்ணுறாரு. யார் ட்ரிபிள் எச்னா மெக்மேனோட சன் இன் லா, அவரோட மாப்பிள்ளை. ஸோ இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த டீலில் தான் வந்துட்டு இது அஃபீஷியலாக மாற்றிட்டாங்க. TKO Group வந்துட்டு WWEயோட 49-51 வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு ஆச்சு. ஸோ அவங்க தான் இந்த TKO Group. அவங்க கூட தான் நெட்ஃப்ளிக்ஸோட டீல் இருக்குது. என்ன சொன்னாங்க, இட்ஸ் ஸ்பார்க்ட் questions about whether Netflix would try to buy streaming rights for one of the major sports league. ஸோ WWE வாங்கிட்டீங்கப்பா, ஸோ அது ஒரு ஸ்போர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, அப்போ வேறு ஏதாவது லீக் வாங்குவீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்புது. நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோம், டக்குன்னு ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸாக ஹே இதை பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த WWE அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் மல்டி பில்லியனர் கம்பெனி. இங்கே ஒர்க் பண்ணுற இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களாம் அங்கே சண்டை போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதுதான் கிடையாது. ஸோ பார்க்காதவங்களுக்கு இதோட ஐடியா என்ன அப்படின்னா, இதில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கம்பெனியோட எம்ப்ளாய். நீங்கள் எப்படி ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்து 9 to 5 வேலை பார்க்குறீங்களோ, இங்கே இது கூட WWE கூட சைன் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த கம்பெனியோட எம்ப்ளாய். ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஹே நீ இந்த பிளான் உனக்கு இருக்கு, நீ இன்றைக்கி வேலை செய்வே, இன்றைக்கி போயிட்டு இவங்களை ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு கிரியேட்டிவ் ஹெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் இது. இட்ஸ் மல்டி பில்லியனர் கம்பெனி. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியோட நீ போய் டீல் போட்டிருக்க அப்படின்னா அப்போ ஏதாவது இன்னும் ஒரு மேஜர் லீகோட நீ டீல் போடுவியா அப்படின்ற கேள்வி ஒன்று எழும்புதில்ல. அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. WWE போட்டிருக்கேன்னா அப்போ இன்னும் ஒரு மேஜர் ஸ்போர்ட்ஸ் லீகோட ஏதாவது ஒன்று டீல் போடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பட் Sarandas repeatedly try to push those discussions to rest. நீ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் இதை ஒதுக்கி வைப்பேன். திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லைங்கிறத அவங்க இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ எத்தனை வாட்டி வேணாலும் கேட்டாலும் அதை நான் ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் மற்றதை பார்ப்பேன். ஒருவேளை ப்ராபப்ளி இருக்கலாம், அதனால தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப திரும்ப அவர் அதையே சொல்லிகிட்டு இருக்கார். நான் நீ எவ்வளோ கேட்டாலும் அதை பற்றி நான் பெருசாக பேச மாட்டேன், என் ஐடியா அங்கே மாறலை. பட் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கியே, அப்போ நீ இதை பண்ணுவியா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி வருதில்ல. அவர் அதை வந்துட்டு அந்த கேள்வியை கேட்காது அப்படின்னு சொல்லும்போதே அந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுது. அதனால தான் திரும்ப அதையே பேசுகிறாங்க. ஸோ ப்ராபப்ளி இருக்கலாம். ஸோ ஆத்தர் எழுதும்போதே அந்த ஐடியாவில் தான் எழுதியிருக்கிறதா இருக்கும்.
Netflix has held some preliminary discussions with National Basketball Association for possible streaming packages that may arise as the NBA renews its media rights later this year, CNBC reported in October. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷ்னல் பேஸ்கெட்பால் அசோசியேஷன் NBA அப்படின்ட்டு யூஎஸில் இருக்கிற ஒரு மேஜர் ஸ்போர்ட்ஸ் லீக், பேஸ்கெட்பால் லீக், அந்த NBAவோட வந்துட்டு இவங்க ஒரு வாட்டி ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, NBA வந்துட்டு அவங்களோட மீடியா ரைட்ஸ் வந்து ரெனியூ பண்ணுறாங்களாம். இந்த வருஷத்தோட எண்டில் அவங்க ரெனியூ பண்ணுறாங்க. அப்போ ரெனியூ பண்ணும்போது வேறு யாராவது வந்துட்டு அதுக்காக வந்து கேட்குறாங்க, ரைட்ஸ் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கோட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவங்க நீ அது கூட போய் பேசினீங்க, அப்போ நீ அது பேசுகிற அப்படின்னா நீ அதை ஸ்ட்ரீம் பண்ணுற ஐடியாவில் தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் NBA ஒரு அமெரிக்கன் பேஸ்டு லீக், அது WWE ஒரு அமெரிக்கன் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. ஸோ அங்கேயே இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக இதுவும் பண்ணியிருக்க அதுவும் பண்ணியிருக்கேன்னா போய் பேசியிருக்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன் சொல்கிறாங்க. ஸ்டில் கிவன் த லீக்ஸ் டிசைர் டு லிமிட் இட் செல்ஃப் டு 3 மீடியா பார்ட்னர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் லைக்லி வுடன் பிளே மேஜர் ரோல் இன் நெகோசியேஷன்ஸ், CNBC ரிப்போர்ட்டட் அட் தட் டைம். ஸோ என்ன சொல்கிறாங்க, கிவன் த லீக்ஸ் டிசைர் டு லிமிட் டு இட் செல்ஃப் டு 3 மீடியா பார்ட்னர்ஸ், அந்த லீகே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 3 மீடியா பார்ட்னரோட தான் டீலை வந்துட்டு வச்சுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி 3 மீடியா பார்ட்னர் வச்சுருக்காங்க, 3ஆவதுக்கு மேலே ஒருத்தனை போகிறதுக்கு ஐடியா இல்லை. ஒருவேளை இந்த 3க்கு கீழே யாராவது ஒருத்தர் ரெனியூ பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா ப்ராபப்ளி நெட்ஃப்ளிக்ஸ் உள்ளே வரலாம். ஸோ அதுக்காக 3 மீடியா பார்ட்னருக்கு மேலே அவன் போகக்கூடாதுன்னு இருக்கிறனால நெட்ஃப்ளிக்ஸ் உடன் லைக்லி பிளே மேஜர் ரோல் இன் நெகோசியேஷன்ஸ். ஸோ 3க்கு மேலே போகாதுன்ற பட்சத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் நெகோசியேஷன்ஸ்குள்ளே வராது அப்படின்ட்டு CNBC அந்த டைமில் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ இது நடக்கும்போது இந்த CNBC ரிப்போர்ட் எப்போ கொடுத்துச்சோ அந்த டைமில் இது நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. Saranda's comments suggest Netflix won't be a near-term player in those talks or any other regarding traditional live sports rights. So Saranda's comment என்ன சொல்லுது, Netflix won't be a near-term player in those talks or any others regarding traditional live sports rights. ஸோ சரண்டாஸ் பேசுகிறதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த லைவ் ஸ்போர்ட்ஸாக இருக்கிற மாதிரியான விஷயங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் லைவ் ஸ்போர்ட்ஸு இல்லைனா வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இது பக்கத்துலலாம் எங்கேயும் போகிற மாதிரியான ஒரு ஐடியாவை அவரோட கால்லேருந்து நமக்கு தெரியுது அப்படின்றாங்க. அதை தான் சொல்கிறாங்க, நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்ட் பி அ நியர் டேர்ம் பிளேயர் இன் தோஸ் டாக்ஸ். எந்த டாக்கில், இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸோட கான்ட்ராக்ட்ஸ் ரெனியூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், அது கிட்டலாம் போகிறதுக்கான ஐடியாவே இல்லை. ஆர் எனி அதர்ஸ் ரிகார்டிங் ட்ரெடிஷ்னல் லைவ் ஸ்போர்ட்ஸ் ரைட்ஸ். ஸோ இது மாத்திரம் இல்லாமல் இதை தவிர்த்து பாக்கி எதுவாக இருந்தாலும் அது பக்கத்துலேயே போகிற மாதிரியான ஐடியா இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட கமெண்ட்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. Netflix has dived into sports adjacent programming, building documentary series around Formula 1 and professional tennis, golf, cycling and football. ஸோ நெட்ஃப்ளிக்ஸு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ட்ரெடிஷ்னலான ஸ்போர்ட்ஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்குள்ளே போகிறதில்ல, பட் ராதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டாக்குமெண்ட்ரி சீரீஸ்லாம் போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ் அட்ஜசன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணல, அதுக்கான அட்ஜசன்ட் ப்ரோக்ராமிங் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ப்ரைமில் லைவ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக கூட 2-3 டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு கிரிக்கெட்டிங் டாக்குமெண்ட்ரி இருக்கும், ஆஸ்திரேலியன் டீமை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்ற டைம்லலாம் யூடியூப்லேயே வந்துடும், இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போடுவாங்க. இப்போ சமீபத்தில் இந்த மாதிரியான OTT பிளாட்ஃபார்ம்ஸில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உட்காருது. ஸோ ப்ரைம் என்ன பண்ணுறாங்களோ இவங்களும் அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் அட்ஜசன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ அதை தான் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணல, அந்த ஸ்போர்ட்ஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு எதுலலாம் பண்ணுறாங்க, ஃபார்முலா 1, ப்ரொஃபஷனல் டென்னிஸ், கால்ஃப், சைக்கிளிங், ஃபுட்பால், இது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ரிஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசுது. Netflix paid more than $5 billion for 10 years of WWE's Raw and other international programming. The deal has an out clause for Netflix after 5 years and includes an option for Netflix to extend for an additional 10 years. ஸோ என்ன சொல்கிறாங்க, 10 வருஷத்துக்கு $5 billion கொடுத்துருக்காங்களாம் இந்த WWEயோட ரா. அவங்க இப்போ கூட அவங்க வந்து மொத்த ராவோட ஸ்ட்ரீமிங் எடுக்கல. ரா அப்படின்றது அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். 32 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லைவ் ஈவெண்ட். மண்டே டெஃபினட்டாக நடந்துடும் அவங்களுக்கு. 32 வருஷமாக அந்த டைம் ஸ்லாட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம், WWEயோட ஃப்ளாக்ஷிப்பே அதுதான் டாப் ப்ரோக்ராமே. வீக்லி பேசிஸில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஈவெண்ட் அது. அதை மாத்திரம் தான் வாங்கியிருக்காங்க, மற்றதெல்லாம் வாங்கலை. அவங்களுக்கே மற்ற ஷோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க வாங்கலை. ரா மாத்திரம் தான் வாங்கியிருக்காங்க, அதுவும் லைவ் ஸ்ட்ரீமிங்காக வாங்கியிருக்காங்க.
அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, $5 பில்லியன் கொடுத்துருக்காங்க 10 வருஷத்துக்கான ரைட்ஸுக்கு. அது கூடவே அண்ட் அதர் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமிங், அது ரெலவெண்ட்டாக ரெலவெண்ட்டாக ஏதாவது இருந்தால் அதுக்கான ப்ரோக்ராமிங்க்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. பட் அது கூடவே என்ன இருக்கு பாருங்க, த டீல் ஹேஸ் அன் அவுட் கிளாஸ் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். அவுட் கிளாஸ்னா என்னது, இல்லைப்பா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா கூட 5 வருஷம் கழிச்சு அவங்களால விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 10 வருஷத்துக்கான டீலு 5 வருஷம் கழிச்சு இல்லை ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்து 5 இயர்ஸ் கழிச்சு அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அண்ட் இன்க்ளூட்ஸ் அன் ஆப்ஷன் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் டு எக்ஸ்டெண்ட் ஃபார் அன் அடிஷ்னல் 10 இயர்ஸ். இல்லை அப்படின்னா ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்ன சொல்லலாம், ஹே இன்னும் ஒரு 10 வருஷம் கூட நான் டீல் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விட்ரா பண்ணுறதுக்கும் இருக்குது, எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இருக்குது. அப்படி தான் அந்த டீலே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. Sarandas called the WWE Raw deal the inverse of Formula 1 as WWE is popular in the US and relatively small international audience. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த டீலே வந்துட்டு ஃபார்முலா 1ஓட இன்வெர்ஸ் அப்படின்றாரு. எதனால், WWE is popular in the US and has relatively small international audience. ஸோ யூஎஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரோக்ராம் இது, பட் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. அவர் நம்ம இந்தியா வந்து பார்த்துருக்கணும், இந்தியாவில் எத்தனை பேர் இன்னுமே அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்குது, அண்டர்டேக்கரும் கெயினும் அண்ணன் தம்பிங்க அப்படின்ற ஒரு இப்போ விஷயம் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதே அவர் தெரியாமல் இருப்பார். ஸோ பட் இந்தியாவிலையுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரிலேட்டிவான ஒரு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ பேசுகிற நானே ஒரு பெரிய WWE ஃபேன் தான். ஸோ நம்ம ஊர்லேயுமே நிறைய பேர் இன்னுமே இதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் யூஎஸில் இருக்கிற ஆடியன்ஸ் லெவலுக்கும் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் லெவலுக்கும் அந்த ரேஷியோ ப்ராபப்ளி ரொம்ப கம்மியாக இருக்கும். சில கண்ட்ரீஸ்லாம் WWE பார்க்கக்கூட மாட்டாங்க, ரைட்? ஸோ அதை தான் அவர் சொல்கிறது. யூஎஸில் ரொம்ப பாப்புலர்ப்பா, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் கம்மி. பட் வேற இன்வெர்ஸ் ஆஃப் ஃபார்முலா 1 சொல்லும்போது என்ன சொல்கிறார், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபார்முலா 1க்கு நிறைய ரீச் இருக்குது. ஸோ அவர் யூஎஸில் கம்மியாக இருக்கும், அந்த ரேஷியோ கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் நம்புறார் போல். We can build WWE like we have with Formula 1 through our shoulder programming. என்ன சொல்கிறாரு, ஃபார்முலா 1 அந்த ப்ரோக்ராமிங் அவங்க எப்படி பில்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்களால் WWEயும் ப்ரோக்ராமை பில்ட் பண்ண முடியும், எங்களால் தூக்கி அந்த ப்ரோக்ராமிங்கை நிறுத்தி வைக்க முடியும். ஸோ அவங்களும் அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ்லாம் போட்டு அதை ரெலவெண்ட்டாக ஏதாவது பண்ணுவாங்க போல். Sarandos said, now the events themselves are the storytelling with WWE, so this is a proven formula for us. அதே தான். ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி சொல்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறது WWE இருக்கிறதே ஒரு ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட் தான். அதுலேயே ஆனால் கேஃபேப் அப்படிம்பாங்க. கேஃபேப்னா அதாவது ஒரிஜினல் கிடையாது, கதைக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டடான ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒன்று இருக்கும். ஸோ WWE ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்டோரி டெல்லிங் தான். அதுக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண முடியும், இதுக்கு பின்னாடி நடந்த உண்மை கதைகள் என்ன அப்படின்னு சொல்லி அது வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண முடியும். அது பண்ணலைன்னா கூட WWE இட்செல்ஃப் இஸ் அ ஸ்டோரி டெல்லிங் ஃபார்மேட் தான். அது எங்களுக்கு ஒரு ப்ரூவன் ஃபார்முலா, நாங்கள் அதை தானே பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ எங்களுக்கு அது ஒரு ப்ரூவன் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறார் அவர். ஸ்டில் Netflix executives have developed a reputation for changing their mind on key business issues. For years, Netflix stayed away from advertising and cracking down on password sharing. They have reversed course on both subjects in recent years. என்ன சொல்கிறாங்க, ஸ்டில் Netflix executives have developed a reputation for changing their mind on key business issues. இதெல்லாம் சொன்னாட்டுன்னு இருந்தாலும் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷனே இருந்திருக்கு. அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்துருந்தேன்னா இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடித்து அதை பண்ண கதைகளும் நமக்கு இருக்குது. உதாரணத்துக்கு ஃபார் இயர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஹஸ் ஸ்டேட் அவே ஃப்ரம் அட்வர்டைசிங் அண்ட் கிராக்கிங் டவுன் ஆன் பாஸ்வேர்ட் ஷேரிங். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அட்வர்டைசிங்கும் பண்ணது கிடையாது, பாஸ்வேர்ட் ஷேரிங்கும் பண்ணது கிடையாது. பாஸ்வேர்ட் ஷேரிங்னா ஒரு சிஸ்டமில் மாத்திரம் தான் லாகின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2 டிவைசஸ் வந்தாங்க, 4 டிவைசஸ் அந்த ஐடியாலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அட்வர்டைஸிங்கும் அதிரடியாக கிளம்பியிருக்கு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நெட்ஃப்ளிக்ஸ் அட்வர்டைஸே பண்ணதில்லை, திடீர்னு பார்த்தா ரேப்பிடாக அப்படி அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க இது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டவுன் சென்டர்னு அடிச்சு பிடிச்சி அவங்க வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்வேர்ட் ஷேரிங் 1 சிஸ்டம் 1 பாஸ்வேர்டுன்றது இப்போ நம்ம 4 சிஸ்டம்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ண முடியும், அதுக்கேற்ற வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க இதை. ஸோ பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது அதோட அர்த்தம், வேறு எதுவும் இல்லை. The move to pay a giant rights deal is a clear shift for Netflix. Pushing into traditional sports could eventually be a logical step for the company, no matter what Sarandas said Tuesday. ஸோ அதான் ஆரம்பத்தில் பேசின அதே ஐடியா தான். The move to pay a giant rights deal is a clear shift for Netflix. அவங்க சின்னதாக ஒரு காலடி எடுத்துக்கல, ரொம்ப பெரிய ஒரு டீல் பேசியிருக்காங்க. ஒரு குட்டியான ஒரு ப்ரோக்ராமிங் பற்றி பேசலாம். நம்ம இங்கே ஒரு 50 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்த ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு 40-50 வருஷம் இருந்திருக்கு, 32-35 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஷோ, அந்த லைவ் ஈவெண்ட் ஷோ, அதுக்கான ரைட்ஸை பேசியிருக்காங்க. அது ஒரு ஜெயண்ட் ஸ்டெப்பு. ஸோ அதுதான்
த மூவ் டு பே ஜெயண்ட் ரைட்ஸ் டீல் இஸ் அ கிளியர் ஷிஃப்ட் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ். பண்ணவே மாட்டேன்னு சொன்னவங்க திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு ஜெயண்ட் லீப் எடுத்திருக்காங்க. புஷிங் இன்டு ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் குட் எவென்ச்சுவலி பி அ லாஜிக்கல் ஸ்டெப் ஃபார் த கம்பெனி. ஸோ இதே பண்ணிட்டீங்க, ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்க்கான லைவ் ஸ்ட்ரீமிங் வாங்குறதோ இல்லை அந்த ரைட்ஸ் வாங்குறதோ தான் கம்பெனியோட அடுத்த ஒரு லாஜிக்கல் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ நான் இல்லைன்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டைமில் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது தான் அகெயின் ரைட்டர் யோசிக்கிறாரு. ஸோ இது வந்து சரண்டாஸ் பேசினது, இது ரைட்டரோட ஐடியா. அவர் சொல்கிறார், இதுதான் உங்களோட அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப்பாக இருக்கணும். இதையே பண்ணிட்டீங்க, அதோட சின்னது இதையும் பண்ண மாட்டிங்களா, ஏதாவது கண்டிப்பாக ஒரு லீகை வாங்குகிற ஐடியாவில் இருப்பாங்க அப்படிங்கிறது அவரோட இன்ஃபரன்ஸில் இருக்குது. நோ மேட்டர் வாட் சரண்டாஸ் செட் டியூஸ்டே, நீங்கள் என்ன சொன்னாலும் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பேசேஜோட ஒரு மொத்த ஐடியாவாகவே வச்சுருக்காங்க. ஸோ பேசேஜ் படிக்கும்போது ஒரு சின்ன பேசேஜ் தான், நல்ல ஐடியாஸ், குட்டி குட்டி ஐடியாஸ்லாம் உள்ளே உட்காந்துருக்கு. ரொம்ப பெருசாக இன்ஃபரன்ஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. நீங்கள் WWE பார்க்குறது இல்லை, டிகேனா என்னன்னு தெரியாது, UFC என்னன்னு தெரியாது, நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுச்சுங்கிறது இத்தனை நாள் தெரியாது அப்படின்னா கூட ஸ்டில் திஸ் இஸ் அ பேசேஜ் தட் யூ கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் கம்ஃபர்டபிளி. ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அங்கங்கே நீங்கள் இன்ஃபர் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் சொன்னாங்க, பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்ட்டு பல இடங்களில் அந்த ஐடியா வந்துக்கிட்டே இருந்தது. ஏன் அதை ரொம்ப இன்சஸ்ட் பண்ணுறாங்கன்னா ப்ராபப்ளி இதை தான் நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு ரைட்டர் எழுதும்போது யோசிச்சிருப்பாராக இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்ஃபரன்ஸ் மாத்திரம் தான் இங்கே வந்துட்டு சொல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் லாஸ்ட்லேயும் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பண்ணிட்டீங்க, அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப்பு உங்கள் கம்பெனிக்கு இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசேஜ் முடிக்கிறார். ஸோ சிம்பிள் பேசேஜ், லிங்க் கீழே ஒரு வாட்டி இருக்கும், நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.